வணக்கம். பருமக்கலை நிபுணர் மற்றும் யோகக்கலை நிபுணர் சுரேஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆழ்மன தியானம். ஆழ்மன தியானம்னா என்ன? நம்ம உடம்பும் மனசும் ஆழ்ந்து நம்ம உள்மனதுக்குள்ளே சென்று பல லட்சியங்களை அடைவது, தேவைகளை பூர்த்தி செய்வது, நோயற்ற வாழ்வை உருவாக்குவது, இது மாதிரி போன்ற நிகழ்வுகள்லாம் ஆழ்மன தியானத்தில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த தியானத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பல நன்மைகள் இருக்குது. உடலாலும் மனதாலும் கோடான கோடி நன்மைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றா இந்த புத்தாண்டில் எல்லாத்துக்கும் நம்ம இதை பகிர்ந்துக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஆழ்மன தியானம். இந்த தியானம் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இந்த தியானம் செய்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தியானத்தின் மூலமாக பல லட்சியங்களை நம்மளால் அடைய முடியும், குறிக்கோள்களை அடைய முடியும், நம்மளுடைய நோய்களை தீர்க்க முடியும், பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும், வசதி வாய்ப்புகளை பிரிக்க கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய மனசு தான். இந்த மனசை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலும் சரி, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கை மேம்படும். இதுதான் தியானத்தோட தாரத்துவம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆழ்மன தியானம். இந்த ஆழ்மன தியானத்தில் முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம லட்சியங்களை ஃபஸ்ட்டு நினச்சிக்கணும். குறிக்கோள் என்ன, நம்ம என்னத்தை அடையணும், நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை வேணுமா, நல்ல தொழில் அமையணுமா, இல்லை நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா, இல்லை பொருளாதாரம் மேம்படணுமா, வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, இல்லை வீடு கட்டணுமா, அவங்களுடைய குறிக்கோள் எது வேணாலும் இருக்கட்டும். அதை மனசுக்குள்ளார நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு கண்களை ரெண்டையும் மூடிக்கிங்க, கைகளை ரெண்டையும் தியான முத்திரை வச்சுக்கோங்க. கட்டை வரலும் ஆள்காட்டி வரலும் தொட்டுக்கிட்டு கண்ணை நல்லா மூடுங்க. நல்லா மூடி நல்ல சுவாசத்தை நல்லா மூச்சு இழுங்க. மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளார போகணும். நல்லா ஆழ்ந்த சுவாசம், நல்லா ஒரு ஆழ்ந்த சுவாசம், நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம், நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம். இப்போ உங்களுடைய மனசை உங்கள் உச்சந்தலையில் கொண்டு வாங்க. உங்களுடைய மனசு உச்சந்தலை உள்ளார அப்படியே ஒரு எனர்ஜி உள்ளே போகுது. அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் தலை முழுவதும் பரவுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அந்த எனர்ஜி நெத்தி ஃபுல்லும் பரவுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அந்த எனர்ஜி கண் இமைக்கு வருது, கண்களுக்கு பரவுது, முகம் முழுவதும் பரவுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். மூக்கு, வாய், காது பரவுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ தலை முழுவதும் தளர்வாக இருக்குது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அப்படியே உங்கள் எண்ணங்கள் தோள்பட்டைக்கு வரட்டும். ரிலாக்ஸ். தோள்பட்டை ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ். தோள்பட்டையில் உள்ள இறுக்கமெல்லாம் வெளியேறுது. ரிலாக்ஸ். அப்படியே கழுத்து பகுதிக்கு வருது. ரிலாக்ஸ். தசைகளில் இறுக்கமெல்லாம் குறையுது. ரிலாக்ஸ். அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே முதுகு தண்டு வழியாக கீழே இறங்குது. ரிலாக்ஸ். முதுகில் உள்ள தசை இறுக்கம் வெளியேறுது. ரிலாக்ஸ். தசை நார்கள் ரிலாக்ஸ். தசை மண்டலம் ரிலாக்ஸ். நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ். எலும்பு மண்டலம் ரிலாக்ஸ். முதுகு தண்டுகளும் ஃபுல்லுதும் ரிலாக்ஸ் ஆகுது. உங்கள் எண்ணத்தை கைக்கு கொண்டு வாங்க. அப்படியே ரிலாக்ஸ். முழங்கைக்கு வருது. ரிலாக்ஸ். மணிக்கட்டுக்கு வருது. ரிலாக்ஸ். அப்படியே உள்ளங்கைக்கு வருது. ரிலாக்ஸ். விரல்களுக்கு வருது. ரிலாக்ஸ். இரண்டு கைகளுக்கும் முழுவதும் பரவுது. ரிலாக்ஸ்.
கைகள் முழுவதும் எனர்ஜியாக இருக்குது. ரிலாக்ஸ். அப்படியே மார்பு பகுதிக்கு வாங்க. ரிலாக்ஸ். அப்படியே நுரையீரல், இருதயம், ரிலாக்ஸ். நுரையீரல், இருதயம், ரிலாக்ஸ். அப்படியே வயிற்று பகுதிக்கு வாங்க. வயிறு பகுதி முழுவதும் அந்த எனர்ஜி பரவுது. அப்படியே கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருகுடல், பித்தப்பை, மலக்குடல், ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். அப்படியே இடுப்பு பகுதி, இடுப்பு எலும்பு, தசைப்பகுதி, ரிலாக்ஸ். இன உறுப்பு, ரிலாக்ஸ். அப்படியே தொடைப்பகுதிக்கு வாங்க. தொடைப்பகுதி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். அப்படியே முட்டி பகுதி அப்படியே தளர்வாக்குங்க. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு இழுத்து நல்லா விடுங்க. சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம். இடுப்பு பகுதி தளர்வாகிறது. அப்படியே தொடைப்பகுதிக்கு வாங்க. தொடைப்பகுதியில் உள்ள தசையெல்லாம் இலகுவாகுது. ரிலாக்ஸ். அப்படியே மூட்டு பகுதிக்கு வாங்க. மூட்டு பகுதியெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ். கணுக்கால், கெண்டைக்கால், ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஆழ்ந்த சுவாசம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். பாதங்கள், விரல்கள், ரிலாக்ஸ். உங்கள் சுவாசத்தை அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து விடுங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். உங்கள் பாடியில் உள்ள அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுங்க. ரிலாக்ஸ். ஆழ்ந்த சுவாசம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆழ்ந்த சுவாசம். சுவாசத்தில் இருக்கட்டும் உங்கள் கவனங்கள், உங்கள் எண்ணங்கள். நல்ல ரிலாக்ஸ். நல்ல ரிலாக்ஸ். ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இப்போ நான் உங்களெல்லாம் ஆழ் மனசுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன். ரிலாக்ஸ். நல்ல சுவாசத்தை எடுத்து விடுங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். அப்படியே ஆழ் மனசுக்குள்ளே உள்ளே போகிறோம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். நான் 10 1 வரை எண்ணுவேன். உங்கள் மனம் ஆழ் மனத்திற்குள் நுழைந்துவிடும். உங்களுடைய எண்ணங்கள் ஆழ் மனத்திற்குள் எண்ணவிடும். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். 10. நீங்கள் இப்போது இன்னும் ஆழ்ந்த நிலைக்கு போகிறீர்கள். ரிலாக்ஸ். 9, 8, 7. ரிலாக்ஸ். நீங்கள் இன்னும் ஆழ்ந்து சுவாசத்தை எடுத்து விடுங்கள். ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து விடுங்கள். உங்கள் மனம் இன்னும் ஆழ்ந்து உள்ளே செல்கிறது. 6, 5, 4. உங்கள் மனம் இன்னும் ஆழ்ந்து சுவாசத்துக்குள் உள்ளே போகிறது. ஆழ்ந்து சுவாசத்திற்குள்ளே போகிறது. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் எந்த எண்ணங்கள் இல்லாத அற்ற நிலைக்கு இருக்கிறீர்கள். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இன்னும் ஆழமாக உள்ளே செல்கிறீர்கள். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். 2, 1. நீங்கள் ஆழ்மனத்திற்குள் வந்துவிட்டீர்கள். உங்கள் ஆழ்மனத்திற்குள் இருக்கும் தீய எண்ணங்களை ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே விடுங்கள். ரிலாக்ஸ். நீங்கள் மனதால் பார்த்தது, காதால் கேட்டது, வாயால் பேசின தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியேற்றுங்க. ரிலாக்ஸ். உங்கள் மனதிலிருந்து தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறுகிறது.
ரிலாக்ஸ். நீங்கள் செய்த செயல், பார்த்தது எல்லாம் வெளியேறுது. உங்களுக்கு தேவையில்லாத பதிவுகள் நிறைய உங்கள் மனசில் இருக்குது, அதெல்லாம் வெளியேற்றுங்க. ஒவ்வொன்றா வெளியேற்றுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்கள் மனதில் உள்ள எல்லாம் வெளியேறுது. தேவையற்றது எல்லாம் வெளியேறுது. இந்த நாள் வரை உங்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் வெளியேறுது. எல்லா அடப்புகளும் வெளியில் ஏறுது. உங்கள் நாடி நரம்பு எல்லாம் தூய்மை அடைகிறது. உங்கள் மனசு தூய்மை அடைகிறது. உங்கள் மனசு தூய்மை அடைகிறது. நல்ல ஆழ்ந்த சுவாசம், நல்ல ஆழ்ந்த சுவாசம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அப்படியே மனதால் அப்படியே நீங்கள் எல்லாம் அப்படியே கடல் கரைக்கு வாங்க. அப்படியே உங்கள் எண்ணங்கள் எல்லாம் கடல் கரைக்கு வாங்க. அப்படியே கடற்கரை ஓரத்தில் அப்படியே உக்காருங்க. அப்படியே உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள். கடல் அலைகள் உங்கள் மேலே வந்து அப்படியே வந்து உங்களை தொட்டுட்டு போகுது பாருங்கள். தொட்டுட்டு போகுது பாருங்கள். அலைகள் எல்லாம் உங்களை வந்து தொடுது பாருங்கள். அந்த உணர்வை ஃபீல் பண்ணுங்கள். அந்த உணர்வை ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். உங்கள் பாடி முழுவதும் ரிலாக்ஸ். நல்லா அப்படியே கடல் அலையை நல்லா ரசிங்க. நீங்கள் கண்ணு மூடி இருக்கும்போதே கடல்லேருந்து சூரிய உதயமாகுது பாருங்கள். சூரியன் உதயமாகிறத பாருங்கள். பளிச்சுன்னு தோன்றதை பாருங்கள். அந்த சூரியனிடமிருந்து நல்ல எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அந்த சூரியனிடமிருந்து நல்ல எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அந்த சூரியத்திலேருந்து வர ஒளி உங்கள் உடம்புல அப்படியே படுது. கடற்கரையிலேருந்து அப்படியே படுறதை பாருங்கள். உங்கள் உடம்புல படுறதை பாருங்கள். அப்படியே அதை உள்வாங்குங்க. அப்படியே உள்வாங்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சூரியன்கிட்ட இருக்கட்டும். சூரிய பகவானை மனதார நினச்சிக்குங்க, வணங்குங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்களுடைய லட்சியங்களை ஒவ்வொன்றா நினைங்க. உங்களுடைய லட்சியங்கள் ஒவ்வொன்றா நினைங்க. உங்களுடைய லட்சியங்கள் ஒவ்வொன்றா நினைங்க. இந்த புத்தாண்டில் அந்த லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறத அப்படியே மனதால் பாருங்கள். இந்த புத்தாண்டில் அந்த லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறத அந்த கண்ணால் பாருங்கள். அந்த மன திருப்தியை நினச்சி அப்படியே இந்த உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இந்த புத்தாண்டில் உங்கள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுது. உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுது. உங்களுடைய நோய்கள் எல்லாம் குறையுது. உங்கள் பொருளாதாரம் மேம்படுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சூரியனிலிருந்து ஒளிக்கதிர் அப்படியே உங்களுக்கு பிரகாசமாக உங்கள் முகத்தில் படுது. அப்படியே உங்கள் உச்சந்தலை வழியாக அப்படியே அந்த சூரிய ஒளி உங்கள் உடம்பு முழுவதும் தங்க நிறத்தில் பரவுது. அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லும் பரவுது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் பரவுது. இப்போ நீங்கள் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண போகிறீங்க. சூரியன் இடத்துலேருந்து அந்த எனர்ஜியை நம்ம இப்போ ரிசீவ் பண்ண போகிறோம். சூரியனை அப்படியே நினச்சி உங்கள் உச்சந்தலைக்கு கொண்டு வாங்க. அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. எனர்ஜி, எனர்ஜி. அப்படியே உடம்பு ஃபுல்லும் நல்லா ரிசீவ் பண்ணுங்க. உங்கள் உடம்பு அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிக்குது பாருங்க. உங்கள் உடம்பு முழுவதும் எனர்ஜி பரவுது பாருங்க. எனர்ஜி,
எனர்ஜி நல்ல ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம். உங்கள் மனசு இப்போ அப்படியே சிறகடிக்குது, புத்தாண்டை நோக்கி சிறகடிக்குது. அப்படியே முகமலர்ச்சியாக இருக்குது, உடம்பு முழுவதும் ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவும் ஆனந்தமாக இருக்குது. எனர்ஜி எனர்ஜி அப்படியே சூரியனிடந்து அப்படியே எனர்ஜி நல்லா ரிசீவ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிங்க. அப்படியே உடம்புக்கும் மனசுக்கும் அப்படியே குதூகலமாக இருக்கும். இந்த புத்தாண்டை நோக்கி நன்றியை சொல்லுங்கள். கடந்த ஆண்டுக்கு நன்றியை சொல்லுங்கள். சீரும் சிறப்பாக நம்மளை வளர்ந்து வந்ததுக்கு நன்றியை சொல்லுங்கள். இப்போ இன்னும் சீரும் சிறப்புமாக வளர்கிறதுக்கு நன்றியை சொல்லுங்கள். இந்த புத்தாண்டுக்கு நன்றியை சொல்லுங்கள். நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கவனத்தை இந்த அறைக்கு கொண்டு வாங்க. அப்படியே உங்கள் கவனத்தை இந்த அறைக்கு கொண்டு வாங்க. அப்படியே உங்கள் கவனத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. நல்ல ஆழ்ந்த சுவாசம், நல்ல ஆழ்ந்த சுவாசம். அப்படியே இறைவனுக்கு நன்றியை சொல்லுங்கள். இறைவனுக்கு நன்றியை சொல்லுங்கள். அப்படியே முள்ள கண்ணை திறந்துக்குங்க. பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கையை ரெண்டு முள்ள தேய்ச்சி கண்களை ஒத்திக்கிங்க. ரிலாக்ஸ். ரொம்ப அருமையாக இருந்தது சார். அது பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்க சார் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு மனசில் அது அப்படியே எனக்கு அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஒரு அனுபவம். எதுக்கடா கண்ணு முழிக்கிறோம், அப்படியே நம்ம வாழ்ந்துட மாட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல். நல்ல வசதியோட, நல்ல வாழ்க்கையோட. அதாவது 2024 நடக்காத விஷயங்கள்லாம் 2025 நமக்கு நடக்க போகுது, நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ரொம்ப க்ரியேட் பண்ணிட்டேன் மைண்டில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு போனது. ஸோ வந்தது மறுபடியும் போகக்கூடாது. ஸோ அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். அடுத்து மது சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப டென்ஷனோட தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் எந்த விஷயம் பண்ணாலும் ஐயோ நடக்குமா நடக்காதோ அப்படின்ட்டு டென்ஷனாக தான் இருந்திருக்கேன். ஸோ இந்த தியானத்தை நீங்கள் பண்ணும்போது அந்த டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம இதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு டென்ஷனோட ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரீம்லேயே ஒன்ஸ் வந்து, அதாவது தியானத்திலேயே நம்ம அதை பற்றி நினச்சி பார்க்கும்போது ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ரிலீஃபாக, மனசுக்கு ஹாப்பியாக அப்படி ஃபீல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தியானத்தப்போ எனக்கு என்ன ஃபீல் நடந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மது அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் தியானத்தில் உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும், நெகட்டிவ் திங்ஸ்லாம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவில் போய் உட்காந்து, ஒரு தனியான ஒரு ரூமாக இருக்கட்டும், அந்த ரூமில் உட்காந்து இந்த வீடியோ நீங்கள் கேட்டுக்கிட்டே கூட அந்த சார் சொல்கிற பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவான உள்ளே இருக்கிற விஷயங்கள் வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த வர்மக்கலை கற்றுக்கணும், இல்லை யோகா கலை கற்றுக்கணும், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா, மது, நன்றி. என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.